வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 21 இன்னைக்குள்ள சார்ட் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று க்ளோஸ் ப்ரைஸ் 16,613 இந்த பிங்க் லைன். ஓப்பன் ப்ரைஸ் 16,773, அதாவது 160 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நேற்றுள்ள ஹையிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஸோ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஓப்பன் ஆயிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லாங் போகணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஹைலைட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்து வரைக்கும் பார்த்தோம்னா ஈக்குவல் ஃபோர்ஸஸ் புல்ஸ் அண்ட் பேர்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க. இங்கேருந்து ஒரு மூமெண்ட், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பேர் மூமெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஐதர் இந்த சப்போர்ட் கீழே பிரேக் ஆகி கேப் க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும், இல்லை மேலே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது ரெகுலர் ரேஞ்ச் மவுண்டாக இருந்தால் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ப்ராஃபிட் அந்தளவு இருக்காது. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனோன்னே இந்த இடத்துல ரீடெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீடெஸ்ட்டுக்கு இந்த இடத்துலயே கூட என்ட்ரி போகலாம், லாங் போகலாம். ஸோ இந்த வித்தை பேஸ் பண்ணி இங்கே டார்கெட் வைக்கலாம். ஸோ ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நமக்கு க்ளீனாக கிடச்சிது. பாருங்க. ஸோ இது ஒரு ஒரு பாட்டம். மேலே போயிட்டு இங்கே ஒரு டபுள் பாட்டம். ஸோ கேப் அப், அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு டபுள் பாட்டம். ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸோ டார்கெட் என்ன வைக்கணும்னா, இந்த டபுள் பாட்டமோட விட்த் 16,860லேருந்து 16,900 வரை இருக்குல்ல. ஸோ 16,940 நம்ம டார்கெட்டாக வைக்கணும். லைன் போட்டுப்போம். 16,940 இதுதான் டார்கெட்டாக வச்சுருக்கோம் நான். ஸோ இங்கேருந்து இது டபுள் பாட்டத்தோட மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் நார்மலாக டபுள் பாட்டமில் பிரேக் ஆகிடும். ஸோ இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. இந்த இடத்துல ரீச் ஆகலை. மறுபடியும் இன்னொரு லெக் போய் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 4 பாயிண்ட் ஷார்ட். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டார்கெட்டில் இருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துருச்சுன்னா உடனே எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம இதுவரை பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு க்ரூஷியல் மொமெண்ட். ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹை, இங்கே செகண்ட் ஹை, தேர்ட் ஹையில் டபுள் டாப் அடிச்சிருச்சு. ஸோ புல்ஸ் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியல, டபுள் டாப். ஸோ இங்கே தான் புல்ஸோட மொமெண்டம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாம். பட் பிகினர்ஸாக இருந்தால் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். ஸோ நீங்கள் இந்த டபுள் டாப் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது எங்கே பிரேக் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆன உடனே இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ மிட் பாயிண்ட்டு அது 1335ல் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே வைக்கணும்னா 16,840 இந்த ஆரஞ்சு லைன். ஏன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே ஒரு டச் ஆனதுக்கப்புறம் இது ஒரு புல் ஃப்ளாகாக கூட இருக்கலாம். நேராக இங்கே வந்து இங்கே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். அதுவும் நிறைய நாள் நடந்திருக்கு. ஸோ டார்கெட் 1 இது. டார்கெட் 2 ஸ்டார்ட் ஆஃப் த அப் ட்ரெண்ட். ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் எஸ்டர்டேஸ் ஹையை விட பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த மாதிரி பேர்ஸ் வந்து புல்ஸை வந்து ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ எங்கே அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அது வரைக்கும் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ இது நார்மலாக எல்லா சார்ட்லேயும் நடக்கும். நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் டேட்டா எடுத்து நிஃப்டியில் பாருங்கள். ஸோ நீங்களே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் டாப் வந்து பிரேக் அவுட்டும் ஆனதுக்கப்புறம் என்ன மீனிங்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ்ட். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து செக் பண்ணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 16,475. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும் இந்த கேண்டலில். ஸோ ஆஸ் சூன் அஸ் ப்ரைஸ் வந்து இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸை டைட் பண்ணிடணும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி புல் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும்போதே நம்ம பிரேக் ஈவன் பண்ணிடணும் ஸ்டாப் லாஸை. அதுக்கப்புறம் இந்த கேண்டலுக்கு ஒரு 1 பாயிண்ட் மேலேயோ நம்ம என்ட்ரி எவ்வளோ ப்ரைஸ் எடுத்தோமோ அதோட 1 பாயிண்ட் கீழே வச்சு ஸ்டாப் லாஸ் டைட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு. 16,475ல் நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஸோ எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகி
கேப்பை ஃபில் பண்ண போகலாம். ஸோ அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க பேர்ஸ் இந்த இடத்துல. ஆனால் வந்து இந்த சப்போர்ட்டோட ரீடெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இந்த கேண்டலில் 1440. சப்போஸ் ஒருவேளை இந்த ரீடெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல திருப்பி ஷார்ட் பண்ணி இதை டார்கெட் ஆகிக்கலாம். பட் டைமையும் பார்த்துக்கணும். இது 240. ஸோ 240னா டே ட்ரேடருக்கு அவ்வளோ டைம் கிடைக்காது. ஏன்னா கட் ஆஃப் டைம் 3:15 சில சமயம் சீக்கிரமாக கூட இருக்கும். ஸோ நார்மலாக 3:00 உங்கள் ட்ரேடிங் முடிச்சுக்கிட்டா நல்லது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டோம். ஸோ அதோட நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல 16896லேருந்து 745 கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். அந்த அளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதான் இன்னையோட அனாலிசிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.